அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் கிரியேட் பண்ணும்போது நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அதுல ஒரு ஸ்டெப்பு டார்கெட் குரூப் கிரியேட் பண்றது. அந்த டார்கெட் குரூப் கிரியேட் பண்றதுல இருக்கிற ஒரு ஆப்ஷன் தான் இது. அத டீப்பரா புரிஞ்சுக்கலாம். இந்த 3 அல்காரிதத்தையும் ஒவ்வொன்னா புரிஞ்சுக்கலாம். இத மிஸ் பண்ணாம இருக்க சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது ரவுண்ட் ராபின். ஸோ இந்த பிக்சர்ல பார்க்குறது மாரி ரெக்வெஸ்ட் வர வர ஒவ்வொரு ரிசோர்ஸஸா வரிசையா ரெக்வெஸ்ட்ட குடுத்துட்டே வர்றது. ஸோ 2வது லீஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ரெக்வெஸ்ட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன? ஸோ ஏற்கனவே இப்போ ஒரு ரிசோர்ஸை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரெக்வெஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குன்னா க்யூவில் நிறைய ரெக்வெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் எந்த ரிசோர்ஸுக்கு க்யூ கம்மியாக இருக்குதோ அந்த ரிசோர்ஸஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து அதுக்கு ரெக்வெஸ்ட்டை அனுப்பும். ஜென்ரலாக எல்லா ரெக்வெஸ்ட்டும் ஒன்று கிடையாது. சில ரெக்வெஸ்ட்டு லாங்கர் பீரியட்ஸ் எடுக்கும். ஸோ அதனால ஒரு பேலன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த அல்காரிதத்தை சூஸ் பண்ணலாம். 3வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ரேண்டம். ஸோ இதில் அனாமலி மிட்டிகேஷனுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பை டிஃபால்ட்டாக எனேபிள் ஆகிடும். ஸோ பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ இப்போ இதில் 2 டார்கெட் குரூப் இருக்குது. ப்ளூ டார்கெட் குரூப்பு, க்ரீன் டார்கெட் குரூப்பு. ஸோ இது க்ரீன் டார்கெட் குரூப்பில் வெறும் 20% தான் ஹெல்த்தியாக இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிராஃபிக்கை இந்த 2 குரூப்புக்குள்ளே டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரேண்டமாக டிராஃபிக்கை சென்ட் பண்ணும். இதே மாதிரி என்னோடய கிளாஸஸில் ஒவ்வொரு சர்வீசஸையும் ஃபண்டமெண்டல்ஸோட ஹேண்ட்ஸ் ஆனோட ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம்.